நடந்தேறியதற்காக உமக்கு அன்புக்குரிய மிஸ்டரிகள் தாயார்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. நன்றி இந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிற எல்லாரையும் நன்மையின் கடந்ததை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். விலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கடுமையான சூழ்நிலைகளுக்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள், போகிறார்கள். அதில் எல்லாவற்றிலும் தங்களை காத்துக்கொண்டு அன்றே அற்புதமாய் நீ வழிநடத்த விடுமாய் என்கிறோம்ப்பா. அற்புதம் அற்புதம் இயேசு எனக்கு ஆண்டவரே எத்தப்பா நீங்க எங்களுக்கு எல்லா காரியத்திலும் அனுகூலமா இருந்து ஆச்சரியமா வெளியெடுத்த விடுமாய் என்கிறோம்ப்பா. அக்கா நன்றி சொல்றோம். அவங்க ஊழியத்துல எப்படியாவது ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அவங்க ஏற்ற விதமாய் நல்ல இடத்துல நல்ல ஆலயம் கட்டப்பட வைத்தார். ஜபராஜ் சாமியை போய் கடற்கரை போனையும் மனைவி சோஃபியா சமந்தா நன்றி சொல்றப்பா. அவர் கடந்த 3 மாசமாக எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளையும் இந்த நாளிலே அற்புதமாய் ஆசீர்வதித்தீர். மகிமைப்படுத்துகிறோம். ஒரு வேலை செய்த சகோதரர் அற்புதத்துக்காக நன்றி சொல்றோம்ப்பா. விதமாய் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதிக்கப்பா. துதிக்கான மகிமை எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமதகப்பனே. ஆத்மாவே Thank you for coming. Thank you. Thank you. Thank you. மிஷனரி ரிப்போர்ட் கொடுக்கணுமா? யாரும் ஷேர் பண்றீங்களா? எஸ் சார், டைம் நீங்க உங்களோட ஹார்ட்ல இருக்கிறத ஷேர் பண்ணா வியூவர்ஸ் ஷேர் பண்ணா பிரேயர் பாயிண்ட் அண்ட் பிரைஸ் பாயிண்ட். காலையில ஒரு வேத பகுதியை நானே அண்ணன் எல்லாரும் காலையில ரூம்ல ஜோம் பண்ணிட்டு கிளம்பணும். சங்கீதம் 11 கடைசி வாக்கியம் சொல்லும்போது கர்த்தர் நீதி உள்ளவர், நீதிமான் மேல் பிரியப்படுவார், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாசகத்தை இன்னைக்கு காலையில் யதார்த்தமா ஒரு சங்கீத பகுதி எடுத்தோம், ஜெபம் பண்ணிட்டு இதை வாசித்தோம். பிரதர் அவங்க சொல்லும்போது கூட செம்மையானவர்களுக்கு, அதாவது நமக்கு அநியாயமானவர்களாய் பலர் இருந்தாலும் நாம கடவுளுடைய பார்வையில், அவருடைய பார்வையில் செம்மையானவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு செம்மையானவராய் நீதியுள்ளவராய் இருப்பார் எல்லா இடத்துலையும். அதை அவங்க பிரதர் ஷேர் பண்ணும்போது அதை நான் உணர்த்தப்பட்டோம். இந்த வேத பகுதி அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு காலையில அதை வாசித்தோம். டிசம்பர் மாசமே சேலுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ரேயர் பாயிண்ட்ஸை அவருடைய டியூட்டி ஹவர்ஸ்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே கொல்லிமலையில் இருக்கிற ரிப்போர்ட்ஸையும் கேட்டு அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் எங்களுடைய டிவிஷன்ல எல்லா மிஷனுக்கும் சொல்லிட்டோம், உங்களுடைய பர்சனல் ப்ரேயர், உங்களுடைய காமன் பொதுவான ப்ரேயர் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேல் ப்ரோக்ராமுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக நாங்கள் இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் எதுக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னா ப்ரொமோஷனல் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். கார்ல இவங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல, யாரும் பிரதர் ஃபோன் பண்றாரு, உங்க நீட் எல்லாம் சொல்லுங்கண்ணே, கொஞ்சம் உங்க டிவிஷன்ல நீட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. நான் என் பாட்டுக்கு அவர் ஆபீஸ்ல இருக்காருன்னு நான் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த கிராஸ்ல பிரதர் வந்து பேசுறாடனா நாங்க எல்லாம் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம், நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். 12 மணிக்கு ஆபீஸ் போனோம். ஒரு 11 o'clock அவங்க டிராவல் பண்ணி யாரையோ ஒரு ஐயரை பார்க்க போறாங்க. ஆனா நீங்களும் நானும் அறப்பணியாளர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பணித்தளத்தில் அமர்ந்திருக்கிறோம், நம்முடைய பணியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே நாம் உண்பதற்கும் வாழ்வதற்கும் போதுமான தேவைகளுக்காக இங்கே ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்க, அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள், நாம் அவர்களுக்காக அதிகமாக ஜெபம். இந்த வருஷத்துக்கு துவக்கத்துல இருந்து எங்களுடைய டிவிஷன்ல அதெல்லாம் சொன்னோம். ப்ரொமோஷனல் ஒர்க் பண்றவங்க, ப்ரொமோஷனல் கோஆர்டினேட்டர்ஸ்,
வீடு வீடா போறவங்க இவங்க எல்லாருக்காக நீங்க எல்லாம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். உண்மையாலுமே நாங்க இன்னைக்கு ஃபேமிலியா வர வேண்டியது, மகளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வீட்டு அம்மா அவங்களோட இருக்க வேண்டியதா இருந்தது. நாங்க மட்டும் வந்தோம். ஆனாலும் ரொம்ப டயர்டா வந்தோம். அங்கிள் சொல்ற மாதிரி ரொம்ப டயர்டு. இன்னைக்கெல்லாம் அந்த அது உள்ள நிற்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் மறுபடியும் நம்மள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை. இது ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு அப்படின்னா, ப்ரோக்ராம் முடிப்போம் எல்லாரும் போயிடுவோம். வழக்கமா என்னுடைய 25 வருட இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தினுடைய பயணத்துல ப்ரோக்ராம் முடித்தா எல்லாரும் யாரையும் பார்க்க மாட்டோம். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேதரிங் பண்ணி ஒரு தேங்க்ஸ் பண்றது என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கல. இத ஆர்கனைஸ் பண்ண லாஸ்ட் இயர் நான் வரல, சாரி. நல்ல விஷயம். அந்த இடத்துல நான் இப்படி யோசிப்பேன், நம்முடைய NMS ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலி அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு ஜப்பான் பிரதர் நிறைய நேரம் சோர்ந்து அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசும்போதெல்லாம் நான் சொல்வேன், பிரதர் தாத்தாவை நினைவு கூறுங்கள் அப்படின்னா அவங்க தாத்தாவை பத்தி இன்னொரு தாத்தா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம NMS ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து பேசிட்டு போனாங்க எங்க கூட. அவங்க எல்லாம் நம்ம மீட் பண்ணிருக்கிறோம். அந்த ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து எங்க சாலெல்லாம் சாப்பிட்டாங்க, உட்காந்து அவங்க பேசிட்டு போனாங்க. நான் அப்படி நினைப்பேன், நான் ஒரு மனிதரை புகழ்வதற்காக அவங்களை முன்னாடி வச்சுட்டு நான் சொல்லுறேன். மிஷனரிகள் மீது அக்கறை கொண்டு நேற்று அண்ணன் 3 பேர் உரிமையா வந்து இங்க ஸ்டே பண்ணிருக்காங்கன்னா வேற எங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணது கிடையாது இல்லையா? ஆபீஸ் பீப்புள்லாம் கூட நம்ம ஒரு அதிகமா இருக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம சென்னை வந்து நிற்கும் போது நம்மளை அன்போடு அரவணைக்கிற அனுசரிக்கிற இந்த இடம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஃபீல்டுல ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த போன் கால்ஸ் எப்படி இருக்குங்க, என்ன நீட்ஸ், இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சோ எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படியும் நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலி நமக்கு சென்னையில இருக்கிறதுனால NMS இங்க இருக்கிற எல்லா மிஷனரிஸ், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மிஷனரி சார்பாக அங்கிள் ஃபேமிலிக்கு, அவங்களுடைய ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்கும் நாங்க தேங்க்ஸ் பண்றோம். NMS-ஓடு ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம தொடர்ந்து இணைந்து செஞ்சு நிறைய விஷயங்களை கர்த்தருக்காக இந்த தேசத்துல நாமள செய்ய கடவுள் அழைச்சிருக்கிறார். அதுல நிலைத்திருப்போம், ஒருமனப்பட்டு இருப்போம், அன்பு செலுத்தி இருப்போம், ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்கி நடத்தப்படுவோம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுவீங்களே போன்ல இங்க இருக்கிறவங்களாம் அங்கெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் நம்ம எல்லாம் கம்ஃபர்ட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை பத்தி அருமையான இங்க இருக்கின்ற அனைத்து கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே நான் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையாகவே இந்த வருஷம் இந்த விற்பனை விழா மிகவும் சிறப்பாக நடத்த